ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு மார்னிங்கில் ஒரு நல்ல அப்சைடு கொடுத்தது. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம 50,000 ரீச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அது வந்து 49,974 வரைக்கும் போயிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ நம்மள நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 22,780 சொல்லியிருந்தோம். ஸோ அதை டச் பண்ணிவிட்டு அதுவும் கம்ப்ளீட்டாக வந்து செல்லாகி முடிஞ்சிருக்கு. ஃபர்தராக இன்றைக்கோட லெவல்ஸ் வந்து நாளைக்கோட லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து கேப் அப் கேப் டவுன் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம மார்க்கெட் தான் இன்றைக்கி ஹாலிடேவே தவிர டவுசன் நாஸ்டாக்ஸ் வந்து நேற்றும் ரன்னிங் இன்றைக்கும் ரன்னிங். ஸோ நேற்று நல்ல நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது கேப் அப் கேப் டவுனிங் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ நான் ஃபர்தராக வந்து லெவல் சொல்லிடுறேன், சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,520 அப்படிங்கிறது வந்து கீப் ஆன் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்ட் சப்போர்ட் லெவலாக 22,523 ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,300 சப்போர்ட் எடுக்கும். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மறுபடியும் ஆல் டைம் ஹையான 22,780. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,900 வரைக்குமே நிஃப்டி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி அந்த 50,000 சொல்லியிருந்தோம். ஸோ 49,974 வரைக்கும் போயிட்டு ஒரு நல்ல செல்லிங். பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு அப் ட்ரெண்ட் சேனலோட ரெசிஸ்டண்ட்டும் அதுதான். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாவோ கேப் டவுனாவோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். திரும்ப வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காண்டி 49,000 வரைக்கும் வரலாம். அது வந்து மைனர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே மேஜர் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிறது 48,652. ஓகேங்களா? ஸோ கீப் ஆன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது 2 ரெசிஸ்டன்ட் இருக்குது. 49,764ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 50,000 அப்படிங்கிறது வந்து மைனர் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஐடி வந்து ஸ்டில் கன்ஃபியூசிங் த மார்க்கெட். ஸோ இது வந்து ட்ரிபிள் பாட்டம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னும் ஃபெயிலியர் ஆச்சு, நாளைக்கு ஐடி வந்து அப்பரில் போகல அப்படின்னா ஃப்ளாக்ன்ற பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ நான் ஃபர்தராக சொல்கிறேன், அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு ட்ரிபிள் பாட்டம். ஸோ அதுக்கு வந்து ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 33,000 வரைக்கும் வந்துட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ 33,200 க்ளோசிங் இருக்குது. இன்னொரு 200 பாயிண்ட் செல் ஆகிட்டு திரும்ப பை ஆனாலும் பிரச்சனை கிடையாது. பட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது எங்கே எடுக்கணும் அப்படின்னா 33,850 அந்த ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஐடி வந்து ரெக்கவரி ஆகும். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டில் வந்து அந்த 1,520 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதாலையும் பெருசாக வந்து பிரேக் அவுட் எடுத்து போக முடியல. ஸோ நல்லா வந்து 1,524 மேலே இன்றைக்கி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. இந்த லாஸ்ட் மினிட் செல்லிங்லாம் வந்து மறுபடியும் வந்து 1,520 கீழே வந்துருச்சு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிலையன்ஸ் நல்லா அவனும் பையிங் ஆகி அந்த ட்ரெண்ட் லைன்லலாம் பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரியே போனான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனும் செல் ஆகி முடிச்சிட்டான். அந்த லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து எல்லாமே வந்து பயங்கர செல்லிங். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இந்த ரெக்டாங்கிளையும் பிரேக் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பண்ணலை. ஸோ பார்க்கலாம் நாளைக்காவது பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 2 மொமெண்டம் ஸ்டாக் சொல்கிறேன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எம்எஃப்எல், ஃபோர்ஜிங் லிமிடெட். ஸோ நல்லா வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு லாங் கன்சாலிடேஷன் வந்து பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. பிரேக் அவுட் எடுத்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. இப்போ வந்து 1,151 இருக்குது. இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,000 வரைக்குமே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எம்எம்எஃப்எல். ஓகேங்களா? ஃபோர்ஜிங் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்எம்எஃப்எல். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து டிஎம்சிசி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இவனும் வந்து லாங் கன்சாலிடேஷனை பிரேக் அவுட் எடுக்க போகிறான். ஸோ இந்த ஷேரை வந்து நீங்கள் எப்போ பை பண்ணணும் அப்படின்னா 360க்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மட்டும் பை பண்ணுங்கள். இப்போ 345 இருக்குது. 360க்கு மேலே போனால் மட்டும் பை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் வேறு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அது பிரேக் அவுட் எடுக்கிற மாதிரி எடுத்து கீழே வந்திருக்கான். இன்கேஸ் 338 கீழே போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் 360க்கு மேலே 62க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஒரு 600 வரைக்குமே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபண்டமெண்டலாக. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.